பல சர்ச்சைகளுக்கு மத்தியில விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் சிக்மா படம் மூலமா இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. படத்தோட டீசர் வெளியாகி பல மாசங்கள் ஆன நிலையிலும் இன்னும் படம் வெளியாகவே இல்ல. இந்த நிலையில தான் அந்தோணிதாசன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. விஜய் அப்புறம் சங்கீதாவோட பையனான ஜேசன் சஞ்சய் சமீபத்துல அப்பாவோட இன்ஷியலான விய எடுத்துட்டு அம்மாவோட இன்ஷியலான எஸ் தன்னோட இணைச்சுக்கிட்டாரு அப்படின்னு பரபரப்பு கிளம்புச்சு. அம்மாவை விட்டு விலகுன அப்பா விஜய் கூட ஜேசன் சஞ்சய் பேசுறது கூட கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் உலா வருது. ஆனா அம்மா சங்கீதா எப்படி விஜய் விவகாரத்துல அமைதியா இருக்காங்களோ அதே மாதிரிதான் இயக்குனரான பின்னாடியும் கூட ஜேசன் சஞ்சய் இன்னமும் அமைதியாவே தன்னோட படவேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. வேட்டைக்காரன் படத்துல இடம்பெற்ற நான் அடிச்சா தாங்க மாட்ட பாட்டுக்கு தான் முதல் முறையா திரையில தோன்றி அப்பா விஜய் கூட அசத்தலா டான்ஸ் ஆடி இருப்பாரு ஜேசன் சஞ்சய். இவரை ஹீரோவா மாத்தணும் அப்படின்னு பிரேமம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் மாதிரியானவங்க முயற்சி பண்ணி கூட ஜேசன் சஞ்சய் அப்பா மாதிரி ஹீரோவெல்லாம் ஆக மாட்டேன், தாத்தா எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி டிரெக்டர் தான் ஆவேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. நடிகை த்ரிஷா கூட விஜய் கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் விவாகரத்தை விஜய் வர்த்தே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடியும் கூட சங்கீதா அப்புறம் ஜேசன் சஞ்சய் விஜய்க்கு எதிரா எந்த ஒரு அறிவிப்பையோ பிரஸ் மீட்டையோ வைக்காம அமைதி காத்துட்டு வராங்க. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் கூட அந்தோணிதாசன் எடுத்துக்கிட்ட போட்டோவை அந்தோணிதாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணி ரசிகர்களை குஷியாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா அந்தோணிதாசன் போட்டிருக்க கூடிய பாண்டி முனி வரான் பாட்டு கூஸ் பம்ஸ் கொடுத்திருக்கு. சிக்மா படத்துல கண்டிப்பா அந்தோணிதாசன் ஒரு பாடல் பாடி இருக்காரு அப்படின்னு தெரியுது. சினிமா டிரெக்ஷன் பத்தி வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்த ஜேசன் சஞ்சய் இப்போ தன்னோட முதல் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. சிக்மா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க கூடிய அந்த படத்துல நடிகர் சுதீப் கதாநாயகனா நடிக்கிறாரு. முதல் படம் அப்படிங்கறதால அந்த படத்துக்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் சினிமா ரசிகர்கள் கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இதுக்கு இடையில சமீபத்துல ஜேசன் சஞ்சய் தன்னோட பேரோட முதல் எழுத்தை மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சும் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சதா தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பல விதமான யூகங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவுச்சு. இந்த சூழ்நிலையில தான் ஜேசன் சஞ்சய் தன்னோட அப்பாவோட பேரோட தொடக்க எழுத்தை யூஸ் பண்ணாம தன்னோட அம்மாவோட பேரோட முதல் எழுத்தை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ ஜேசன் சஞ்சய் பிரபல நாட்டுப்புற பாடகர் அந்தோணிதாசனை சந்திச்சிருக்காரு. அவரு சந்திச்சப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அந்தோணிதாசன் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. அந்த போட்டோல ரெண்டு பேருமே சிரிச்சபடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த போட்டோஸ் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அரசியல்ல விஜய் யார் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அவரோட பையன் பாடகர் அந்தோணிதாசன் கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலர் நகைச்சுவையா கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க.